ஏதோ ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க மோகனா வந்துட்டு, ஏங்க நீங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய யாரு பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயம் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அன்னைக்கே எனக்கு அந்த பயம் எல்லாம் போச்சுங்க. நம்ம பிள்ளைய இந்த வீட்டுல எல்லாரும் அவங்க வீட்டு வாரிசாதான் பாக்குறாங்க. நிறைய நகையெல்லாம் போட்டு சீரு செனத்தியெல்லாம் நல்லா செஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அழுதுகிட்டே பேசுறாங்க. இத கேட்டுட்டு சேதுவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. உடனே சேது வந்துட்டு வேகமா உள்ள போறாரு. சின்னம்மா, யார்கிட்ட தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனாவை பார்த்து கேக்குறாரு. அது சேது, அது ஒண்ணும் இல்ல சேது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அந்த போட்டோவை அவங்களுக்கு பின்னாடி மறைச்சி வைக்கிறாங்க. சின்னம்மா, நீங்க ஏதோ ஒரு போட்டோவை வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதுவும் கண்மணிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தமா பேசுறாரு. உடனே மோகனா வந்துட்டு, சேது சத்தமா பேசாத, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதான் சின்னம்மா கேக்குறேன், என்னதான் நடந்துச்சு, அது யாரோட போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனா கிட்ட இருந்து அந்த போட்டோவை பிடுங்கி பாக்குறாரு. அதுல பார்த்தா மோகனாவும் மோகனா கூட இன்னொரு ஆளும் இருக்கிறத சேது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இது அப்பா மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனா கிட்ட கேட்கவும், அது சேது, என்ன நடந்துச்சுன்னா இந்த போட்டோல இருக்கிறவருக்கும் எனக்கும் தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு. அவருக்கும் எனக்கும் பிறந்தவ தான் கண்மணி. அவரு இறந்து போயிட்டாரு. அவருக்கு அப்புறம்தான் உங்க அப்பா என்னைய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் வீட்டுக்காரரு இந்த வீட்டுல தான் வேலை பார்த்தாரு. அவரும் கண்மணியும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவாங்க. அப்ப உங்க அம்மா இறந்தப்ப நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த ஒரு நாள் திடீர்னு வீடு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ள நீ தூங்கிக்கிட்டு இருந்த. அப்ப என்னோட வீட்டுக்காரர் வந்துட்டு அந்த தீயில இருந்து உன்னைய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவரு அந்த தீயில மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. அப்பந்தான் கண்மணியோட ஒத்த காலும் ஊனமாயிருச்சு. உடனே உங்க அப்பா வந்துட்டு, இந்த மாதிரி என்னோட பிள்ளைய காப்பாத்த போய் தானே உன்னோட வீட்டுக்காரர நீ பறி கொடுத்துட்ட, உனக்கும் ஒரு பிள்ளை இருக்கு, நான் உன் பிள்ளைய அவருக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நான் உன்கிட்ட சொல்லி காட்ட மாட்டேன். நான் உன்னைய காலம் முழுக்க வச்சு காப்பாத்துறேன். நீ எனக்கு 2ஆம் தரமா வந்துரு, என் பிள்ளையும் பாத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும், நீ எப்பவுமே என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல சேது, இங்க இருக்காங்கல்ல அவங்க அத்தனை பேரும் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் நான் 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் பிள்ளைக்கு இனிமே யாரு இருக்கா, அதுவும் காலு வேற ஊனமாயிருச்சு, இனி நம்ம யார நம்பி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்த வீட்டுல யாரும் இந்த விஷயத்தை பத்தி எப்பவும் பேச மாட்டாங்க. ஏன்னா கண்மணிக்கும் உங்களுக்கும் எந்த பிரிவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த இவ்வளவு நாளா நான் மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நீங்க யாரும் என்ன அம்மான்னு சொல்லி என்கிட்ட உரிமையாவோ பாசமாவோ நடந்துகிட்டது கிடையாது. ஆனா அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட மாட்டேன். நான் எப்பவுமே உங்க மேல பெரிய பாசம் வச்சிருக்கேன். இவர் தான் என்னோட முதல் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நடந்த விஷயத்தையெல்லாம் சேது கிட்ட சொல்லவும், சேது வந்துட்டு அந்த இடத்திலேயே கத்தி கதறாரு. ஐயோ, நான் இவ்வளவு நாளா இது தெரியாம உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிட்டேனே. உங்களை அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்க வேண்டிய நானே சித்தின்னு கூட கூப்பிட மாட்டேன். இவ்வளவு நாளா நான் அப்படிதான் இருந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன காப்பாத்துறதுக்காகத்தான் உங்க பிள்ளையோட காலையும் உங்க புருஷனோட உயிரையும் பறி கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா, என்னைய மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனாவை அம்மான்னு கூப்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாரு. அப்பந்தான் ராஜாங்கமும் உள்ள வாராரு. அப்பா, இதெல்லாம் என்னப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாயா சேது,
இதுதான் உண்மை. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. எனக்கு, உங்க அப்பத்தா, அப்புறம் மோகனா, சன்னாசினி எங்க 4 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது சேது. இப்போ உனக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு ராஜாங்கம் சொல்லவும் சேது வேகமா வந்து ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அதோட சேது வந்துட்டு மோகனா காலில் விழுந்து, என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல ரொம்ப கோபம் கூட நான் பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு இன்னைக்கு தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு மோகனா கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. விடுப்பா சேது, நீ தான் கண்மணிய இப்ப வரைக்கும் உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே பாத்துக்கிட்டு இருக்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் சேது அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சேதுவோட தலைய தடவி கொடுத்து தன்னோட தோல்ல சாச்சிக்கிறாங்க. இத ராஜாங்கம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பார்த்து